அ, ஆ, ஆ. இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கே. ம், இது விளையாடலாம் இன்னைக்கு. இதை பார்த்துட்டு தூங்கலாம். ம், ம், ம். என்ன இவ இன்னைக்கு ஏன் பக்கத்துல படுத்திருக்காளு? பக்கத்துல படுத்தாலும் கண்டுக்க மாட்டாரு. ம், பொண்டாட்டி ஒருத்தி பக்கத்துல இருக்கான்னு அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ம். இந்த கேம் நல்லா இருக்கே. ம். ஆ. இதான் என் வாழ்க்கை. இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கு. ம். ம். நான் தினமும் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஐ எம் சாரி. என்னை கல்யாணம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டது என் பேரண்ட்ஸோட தப்பு தான். ஜீவிதா, ம். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் வாழ்க்கையில அநியாயம் நடந்திருக்கு. அது எங்களால தான். நீ மறுக்காம எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. சும்மா இருங்க. ம். வாழ்க்கைங்கிறது அது மட்டும் இல்லைங்க. வாழ்க்கையில அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். ம். நல்ல குடும்பம், என்னை புரிஞ்சுக்கிற பாசமான புருஷன், ம். இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும்? சரி ஜீவிதா, நான் போய் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்டா பார்க்குறேன். ம், கண்டிப்பா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ம், சரிங்க. ம். வாங்க தூங்கலாம். ம். ஆ. ம். என்னங்க, டிஃபன் சாப்பிட வாங்க. ஜீவிதா, டிஃபன் ரெடியா? ம், உட்காருங்க. டிஃபன் எடுத்து வை. இன்னைக்கு என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு பூரி பண்ணிருக்கேன். ஓ, சூப்பர். இன்னைக்கு எங்க அப்பா வரேன்னு சொல்லியிருந்தார்ல, அவருக்கும் டிஃபன் பண்ணிருக்கல்ல? ம், எல்லாம் ரெடியா இருக்குங்க. ம். கொஞ்சம் இருங்க, நானே பரிமாறுறேன். ம். ம். ஆ, மிளகாத்தூள் எடுத்துட்டு வரேன். இது ஒரு நிமிஷம். ம். ஆ, போதும் போதும் போதும். இப்படி சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன்டி. ம், அப்ப நான் குண்டா இருக்கேன்னு சொல்றீங்களா? என்னோட உடல் வகை இப்படிதான். சின்ன வயசுல இருந்து இப்படிதான். ம். குண்டா மட்டும் இல்லடி, அழகாவும் இருக்க. போதும், சாப்பிடுங்க. ம், வேண்டாங்க, கொஞ்சம் நீங்க சாப்பிடு. சாப்பிடுங்க. கொஞ்சம் இந்த சாப்பிடு. ம், மாமா வாங்க. ம், ம். ஆஹா, அப்பா எப்போ ம். வந்தீங்க? இப்பதான் வரேன். வாங்கப்பா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் அங்க உட்கார்றேன். ம், சரி. ம். ம். என்னப்பா, ஜல்லிக்கட்டு பந்தயத்துல பணம் எல்லாம் போயிடுச்சாமே? ஆமாப்பா, பந்தயத்துல 1,00,000 ரூபாய் பணத்தை இழந்துட்டேன். ஆனாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்பா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஆ, ஆ. ஜீவிதா, ஆ, அப்பாக்கு என்ன வேணுமோ பாத்துக்க. சரிங்க. சரிப்பா, வரேன்ப்பா. நீ போயிட்டு வா. பாய். மாமா இந்தாங்க, டீ குடிங்க. ம். 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 ஆ.
ம்ஹும். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. இவன் முன்னாடி பங்கனப்பள்ளி மாம்பழம் கூட தோத்து போயிடும். இவளை பார்த்தாலே தீக்குச்சி பக்குன்னு பத்திக்கும். கடவுளே, நான் வந்த வேலை நல்லபடியாக முடியணும். வத்திக்குச்சி வத்திக்குச்சி பத்திக்குச்சி பத்திக்குச்சி மயிலே மயிலே, சிக்கு சிக்கு சிக்கிக்கிச்சு சின்ன பொண்ணு சிக்கிக்கிச்சு மயிலே 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 மயிலே. இன்னைக்கு நான் பண்றது வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க கூடாது. கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கோ. மாமா என்ன பண்றீங்க? என்ன மாமா இது? இதுல என்ன இருக்கு? நீ பொம்பளை, நான் ஆம்பளை. அதனால நீங்க உறவு முறையை மறந்துடுவீங்களா? மருமக கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? அடி பைத்தியம். இந்த உறவு முறையெல்லாம் நாமளா உருவாக்குனது தான். ஆதிவாசிகள் கடைப்பிடிக்கிறாங்களா இல்ல மிருகங்கள் தான் கடைப்பிடிக்குதா? அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. இந்த விஷயம் உங்க பையனுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்னும் தெரியாது. உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க என்ன பேசுறீங்க மாமா? இதுல என்ன இருக்கு? என் பையன் உன்னை தொடறதுலன்னு தெரியும், நீ விரகதாபத்துல துடிச்சிட்டு இருக்கங்கிறதும் தெரியும். அப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து என்னோட கழுத்து அறுத்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, எங்க மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை ஒரு கருவியா உபயோகப்படுத்தினேன். அதான் உண்மை. உங்க மானத்தை காப்பாத்திக்க ஏன் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களா? எவ்வளவு அநியாயம் அது. அது உண்மையிலேயே அநியாயம்தான். நல்ல இளமையோட இருக்கிற உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காம இருக்கிறது உண்மையிலேயே தப்பு தான். உனக்கு எத்தனையோ தூக்கமில்லாத இரவுகள், கண்ணீரில் நனைஞ்ச தலையண, உன்னோட உணர்வுகளை அடக்க முடியாம இருக்கிற உன்னோட ஆசைகள். ஐயோ ஐயோ, அது எல்லாத்தையும் தாங்கிக்கிறது இந்த வயசுல கஷ்டம்தான். பசிச்சா சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம். ஆனா ஆசை ஏற்பட்டா அது நரக வேதனை தான். எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்களே மாமா. அப்படி வா, அப்படி வந்து உட்காரு, உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. என் பையன் ஆம்பளையா நடந்திருந்தா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவன் துரதிர்ஷ்டம். பாவம், என்ன பண்றது? உன் ஆசை நிறைவேறணும்னா ஒரு நல்ல வழி இருக்கு. மனுஷன் நீதி நியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஒண்ணு வேணும்னா ஒன்னு விட்டுதான் ஆகணும். இப்போ தர்மம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும். மனுஷன் வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதுல இளமை கொஞ்ச காலம்தான். வயசுல இருக்கும்போதுதான் நம்ம ஆசையெல்லாம் தீர்த்துக்கணும். இல்லைன்னா மனுஷ வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. என்ன மாமா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்குள்ள என் மகனை பாத்துக்க. என்ன புரியலையா உனக்கு? என்னமா புரியல? நீர் வரத்து மாறிடுச்சு. சரியான பாதையில வரணும். என்ன இப்படிலாம் நடக்குது? உண்மையிலேயே நான் ஏதாவது தப்பு பண்றேனா? எனக்குள்ளேயும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வருதே. அவர் என்னை தொடும்போது எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? சொல்லு, நான் தொடர்றதால உனக்கு எதுவும் தோணலையா? உன் மனசை கட்டுப்படுத்திக்காத. என் தொடுதல் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதை தெரிஞ்சுக்க முடியாத ஆள் இல்லை நானு. உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. என்ன நிலைமை இப்படி ஆயிட்டு இருக்கு? உண்மையிலேயே மாமா என்னை தொடும்போது எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படுது. வெளியில சொல்ல முடியல, ஆனா எனக்கும் அது பிடிச்சிருக்கு. என்னமோ வேணும்னு தோணுது. ஆனா மாமா
நான் கூட சிச்சி எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது ஆனா வேற வழி இல்ல. ஆனா என் ஆசைக்கு முன்னாடி என் மனசை கட்டுப்படுத்திக்க முடியல. வேற வழி இல்ல. எனக்கு அது வேணும். ஏதாவது பண்ணணும். பெண்ணல்ல பெண்ணல்ல ரோசா பூ சிரிக்கும் சந்தன செவந்தி பூ. என் கற்பனை சரியா இருந்ததுன்னா என்னோட கணிப்புப்படி இவ இப்போ ரூமுக்குள்ள வருவா. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. நில்லு. இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போறது நல்லதில்ல. மனசை அடக்கிக்காத. அது சொல்றபடி கேளு. கொஞ்சம் யோசி. ஆசையோட வந்த, ஆனா அதை தீர்த்துக்காம திரும்பி போறியா? ஒரு தடவை உன் உள் மனசை கேட்டுப்பாரு. அது உனக்கு சொல்லும். முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடி எதுக்கு? வா, என்ஜாய் பண்ணலாம். வா. நீ எதுக்கும் பயப்படாத. நான் ஒன்றும் வேத்தாள் இல்லை. உன்னோட மாமனார் தான். இங்க பாரு, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா மாமா மருமக விவகாரம் இந்த உலகத்துல தெரிஞ்சதுதான். என்ஜாய் பண்ணலாம். கமான் கமான் கமான். ஜீவிதா, அப்பா எங்க இவங்க யாரையும் காணோமே. இந்த மாதிரி இனிமையான நினைவுகள், இனிமையான நொடிகள். ச்சே. தக்கச்சி மித்தக்கச்சி மித்தா. எப்படி இருக்கு? என்ன பண்ற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் வருகையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அப்படியா? பையன் அங்க இருக்காரு. சரி சரி, பார்த்துக்கலாம். வா, இன்னொரு தடவை பார்க்கலாம். பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? மாமாங்கிறவர் அப்பாவுக்கு சமந்தானே. நான் தப்பா நினைக்க மாட்டேன். உட்காரு. எங்க கிளம்பிட்டீங்க? உன்கிட்ட சொல்லல, எனக்கு பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. 6 மாசம் அங்கதான் இருக்கணும். ஐயோ, என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாம் எப்படிங்க? நான் இல்லைன்னா என்ன, எங்க அப்பா இருக்காருல்ல, எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. மாமாங்கிறவரு அப்பாக்கு பிறகு அப்பா மாதிரி தான். நீ எதுக்கும் பயப்படாத. அப்பா, 6 மாசத்துக்கு ஜீவிதாவை நல்லா பாத்துக்கோங்க. சரிடா. அப்ப நான் போயிட்டு வரேன். பாய்டா, ஜாக்கிரதை. பாய். பாய் பாய்.